எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு பொண்ணு படிச்சிருக்காங்க, மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த எம்பிபிஎஸ் சீட்டு எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் சொன்னால் நடக்கும் சொன்னாங்க. நொன்னி எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் நீங்கள் பார்த்து நான் எப்போ எதுவும் கேட்க மாட்டேன் யாருக்கிட்டேயும். உங்கள்கிட்ட அவங்க ரொம்ப தொல்லைப்படுத்துனால உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாங்க. எனக்கு அதை விட பெரிய டென்ஷன். ஏன்னா நான் வந்து கேட்டவர் அவ்வளோ நல்ல மனிதர், அவர் கேட்டார். ஆனால் எனக்கு என்னென்னா எம்ஜிஆர்கிட்ட எதுவுமே நான் கேட்டதில்லை. ஏன்னா கேட்டால் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எனக்கு இது வேணுங்க அது வேணுங்கன்னு ஒரு நாள் நான் கேட்டதே இல்லை. இப்போ எம்ஜிஆர்கிட்ட எப்படி போய் நான் நிற்கிறது? அதுவும் இல்லாமல் இது படிப்பு சம்மந்தப்பட்டது. அது எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது எவ்வளோ இது, அதுக்கு எவ்வளோ மரியாதைகள் இருக்கணும், மார்க் எவ்வளோ இருக்கணும், இதை எப்படிடா சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் ஒரு வாரம் அப்படியே குழப்பம். அவர் வேறு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சார் பார்த்துட்டாரா போயிட்டாரா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் இவருக்காக, இந்த நல்ல மனிதருக்காக நம்ம போய் சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா அது ரீசனபுளாக இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அவர் பார்வைக்காவது எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். அது கூட நம்ம செய்யலைன்னா அது நமக்கு மனசாட்சி உறுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டு அதை கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் ஒரு கார் வந்து நிற்கிது. டப்பன்னு அதுலேருந்து ஒரு 4-5 பேர் இறங்கினாங்க. அந்த நான் சொன்ன அந்த ராமசாமிங்க அவர் கையில் பெரிய தட்டு, வெத்தலை பாக்கு தட்டு, பழம் தட்டு, இந்த தட்டு அந்த தட்டுன்னு ஒரு 5-6 தட்டோடு எல்லோரும் இறங்கி வந்தாங்க. வாங்க வாங்கன்னு உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொன்னோம். உங்களை மாதிரி ஒரு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஒழுங்காக அந்த பொண்ணை கால் விழு அப்படி இப்படின்னு எல்லாம் என்னென்னா சீட்டு கிடச்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ ஒரு இது சொல்லியிருந்தா உங்கள் மனசுக்குன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டேன் அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஏதோ நான் சொன்னதுனால தான் எம்ஜிஆர்கிட்ட இருந்து சீட்டு உடனே கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம நல்ல மனசோடு நல்ல வேலை நீ கும்பிட்டு கையில் எடுத்தோம், நம்ம போய் சொல்லவே இல்லை, சொல்கிறான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்ததுக்கே வந்துருச்சு. அந்த மார்க் மெரிட்டில் அது வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்ததுனால சில நேரங்களில் ரொம்ப மாட்டிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். இந்த அவார்டில் ஜூரியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். எனக்கு வேண்டப்பட்டவர், உனக்கு வேண்டப்பட்டவர், இந்த மனசாட்சியை தூக்கி வச்சு போட்டு நியாயமாக அதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது அதில் சில பேர்த்திட்டலாம் வாங்கி கட்ட வேண்டியதெல்லாம் வரும். இது எல்லாத்துக்கும் எல்லோரும் கரெக்டாக ஏன்னா அனுபவப்பட்டிருப்பாங்க, எல்லாருமே இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஸோ அவர் சித்ரா எப்படி அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், யாரையுமே காயப்படுத்தாங்கள் எவ்வளோ நியாயமாக செய்யணுமோ அந்த மாதிரி தொழிலை அவ்வளோ தூரம் இந்த டூரிங் டாக்கீஸ் அப்படிங்கிறதுல அவர் நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த அவார்டும் கண்டிப்பாக நியாயமான முறையில் கரெக்டான முறையில் கொடுப்பாங்க. ஏன்னா அவார்டு கொடுக்குறது அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சில நேரங்களில் இருக்குது. எல்லா பத்திரிகையிலையும் சில நேரங்களில் வரும். சில பத்திரிகையில் இதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணி அந்த விமர்சனத்துக்கு அப்புறம் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த அவார்டு அப்படின்னு சொன்னோம்னா இவங்ககிட்டருந்து அவார்டு வருது அப்படின்னு சொன்னோம்னா அது சில பேர்த்துக்கு அது ஒரு பெரிய கௌரவமாக நினைப்பாங்க. சித்ரா அவர்கள் இப்போ இவர் கொடுக்க போகிற இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்டு அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் மற்ற அவார்டுகள் மாதிரி இதுவும் மிகப்பெரிய ஒரு பேர். இங்கே இவர்கிட்ட அவார்டு வாங்குகிறோன்னு சொன்னோம்னா அது கரெக்டான அவார்டாக இருக்கும், அது நமக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு அது பெயரும் போடும் வாங்கும். அது வாங்குறதுக்காக என்னுடைய மனந்தார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.